நான் ருத்திகா. அண்ட் த ரீசன் நான் ஏன் ஹிந்தி கற்றுக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு, லைக் சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஹிந்தி சீரியல் பார்க்குற இது இருந்தது. ஸோ நான், என் தங்கச்சி, அம்மாலாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்தது. ஸோ அப்படி பண்ணேன். லேட்டர் ஆன் நான் வந்து ஒர்க்குக்கு இங்கே பெங்களூர் மூவ் ஆகும்போது ரியல் டைம் அப்ளிகேஷனாக வந்து அந்த ஹிந்தியை பேசும்போது வந்து எனக்கு பேசவே முடியல. அவங்க சொல்கிறது புரியும், ஆனால் என்னால் பேச முடியல. அந்த பேரியர் வந்து அந்த அந்த கேப் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து இருந்துகிட்டே இருந்தது. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். அந்த கிளாஸில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, 1-to-1 கிளாஸ் அது. ஸோ ஒரு ஒரு கலெக்டிவாக பீப்புள் எப்படி திங்க் பண்ணுறாங்க, அதை எப்படி பேச கற்றுக் கொடுக்கணும், அந்த மாதிரியெல்லாம் போகாமல் வந்து அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் இப்படி போகிறதா இப்படி போடு, அவ்வளோதான், அந்த மாதிரி சொல்லி அதை கொண்டு போயிட்டாங்க. அதுலேயே வந்துட்டு ஓகே இது இவ்வளோ கஷ்டம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ராப் பண்ணிட்டேன். அது ட்ராப் பண்ணி ஒரு 1.5 years கழிச்சு நான் வந்து ரேண்டமாக ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்தப்போ அப்போ தான் உங்கள் பேஜ் பார்த்தேன். அதில் லைக் நிறைய ஃபீட்பேக் நல்லா இருந்தது. ஸோ நான் வந்து ஜாயின் பண்ணும்போது அவங்கக்கிட்ட கேட்டேன், நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒரு கிளாஸு இந்த மாதிரி, பட் என்னோடய மணியை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். உங்களோட தான் அந்த மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரிகாஷனாக, நான் வந்து யோசிச்சுக்கிறேன் அப்படின்னு. அவங்க வந்து இல்லை, நாங்கள் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு நல்லா வாக் த்ரூ கொடுப்போம், ஒரு குரூப் கிளாஸ் என்கேஜிங்காக இருக்கும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. நான் கொஞ்சம் பயத்தோடு தான் ஜாயினே பண்ணேன். பட் நிஜமாலுமே அவங்க சொன்ன மாதிரி எனக்கு என்கேஜிங்காக க்ளீனான கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் எனக்குள்ள ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்துட்டு நான் நேற்று தான் ஒரு 2-3 வார்த்தை எங்கள் ஆஃபீஸில் பேசினேன். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸை வந்து டு பி ஹானஸ்ட் இந்த கிளாஸ் கொடுத்துருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். தேங்க்ஸ் டு யூ மேம்.